செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக நெல் கொள்முதல் செய்யாத நிலையில் இடைத்தரகர்களிடம் நெல் மூட்டைகள் மட்டும் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், விவரங்கள். வணக்கம் சுபா. செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் பெய்த மழையால் மாவட்டம் முழுவதும் நெல் கொள்முதல் நிலையத்தில் 15 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை அரசு எடுக்காததால் மழையில் நினைந்து கிடக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் பகுதியில் தமிழக அரசால் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தற்காலிகமாக இயக்கப்பட்டு வருகிறது. இந்த வில்லியம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளான குருவன்மேடு, ரெட்டிப்பாளையம், கரும்பாக்கம், ஆத்தூர், துங்குவாஞ்சேரி, பாலூர் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது நெல்லை 15 நாட்களுக்கு மேலாக தற்காலிகமாக நடைபெற்று வரும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து வைத்துள்ளனர். குறிப்பாக தற்போது தற்காலிகமாக நடைபெற்று வரும் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இடைத்தரகர்களில் இருந்து வரும் அதிக நெல்களை மட்டுமே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பெற்றுக்கொள்வதாகவும், சிறு விவசாயிகளின் நெல்லை டோக்கன் என்ற பெயரிலும் குறைவான அளவில் நெல்லை எடுத்து வரும் விவசாயிகளை துன்புறுத்துவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த நெல்லை எடுத்து வரும் விவசாயிகளை அலைக்கழித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில், குறிப்பாக டிசி என்று சொல்லக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அரசியல் துன்புலத்தில் இருப்பதால் அவர்களுக்கு தேவையான நெல் மூட்டைகளை மட்டுமே கொள்முதல் செய்வதாகவும், அதே போன்று நெல் மூட்டைகளை திறந்த நிலையில் உள்ள இடங்களில் தார்பாய்கள் அமைத்து அதை நாங்கள் எப்படி பாதுகாத்து வந்தாலும் மழை நிலவுவதால் மழை வருவதால் எங்களுக்கு கிடைக்கும் லாபம் சுத்தமாக கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மட்டுமில்லாது நெல் மூட்டைகளை மழையாலும் இடைத்தரகரிடமிருந்து பாதுகாத்து ஒருபுறம் சவாலாக இருந்தாலும், மூட்டைக்கு 50 ரூபாய் கொடுத்தால்தான் உங்கள் நெல் மூட்டைகளை நாங்கள் கொள்முதல் செய்ய முடியும் என்று மிரட்டுகிறார்கள் எனவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.